சேனல் மோனி ஹோம்கேர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அப்பாவுக்கு இன்றைக்கி 5வது வருஷம் தேதி. அந்த தேதியை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன், வீடியோவாக எடுத்திருக்கேன். அந்த வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற உறவுகள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே போயிடாதீங்க, பாய் சொல்லிட்டேன்னு. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் அப்பாவோட 5வது வருட நினைவு நாள். அதை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்பா அப்படின்னாலுமே நம்ம எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு ஸ்பெஷலு. எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்பானாலுமே பொண்ணுங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலு. அதே மாதிரி தான் என் அப்பாவுக்கு நான் ரொம்ப செல்ல பொண்ணு. அப்பா ரொம்ப கடைசி நிமிடம் உயிர் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதையெல்லாம் கண்ணால் பார்த்தது இப்போ அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அப்பாவை காப்பாற்ற முடியல. இன்றைக்கி அப்பா எங்கள் கூட இல்லை அப்படின்னாலும், எங்கள் கூட உயிரோடு இல்லை அப்படின்னாலும் எப்போவுமே எங்களுக்காக இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். அப்படி தான் இருக்கிறாரு. அப்பா எப்போவுமே எங்கள் கூட இருக்கிறாருன்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். அவர் இல்லைங்கிற ஒரு கஷ்டம் ரொம்ப மனசு ரொம்ப வருத்தப்பட வைக்குது. என்னதான் நம்ம வருஷம் திதி கொடுத்தாலும் அப்பா அப்படின்னு வரும்போது என்னடா இவ்வளோ சீக்கிரம் நமக்கு இப்படி ஒரு நிலைமை, நம்ம அப்பா ஏன்டா நம்மளை விட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. கரெக்டாக எங்கள் அப்பா கோவிட் ஃபஸ்ட்டு கோவிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இல்லையா, 144. அப்போ 1 வீக் முன்னாடி அப்பா இறந்துட்டாங்க. நாங்கள் செஞ்ச ஒரு பெரிய புண்ணியமே, நாங்கள் செஞ்ச ஒரு பெரிய நல்ல விஷயம், அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய புண்ணியம் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னா, எங்களை விட எங்கள் அப்பா செஞ்ச ஒரு புண்ணியம் என்ன அப்படின்னா, அந்த கோவிட்க்கு முன்னாடி உயிரோட்டம் தான். சப்போஸ் கோவிட்டில் இருந்திருந்தாருன்னா எங்கள் அப்பாவோட டெத்தை நாங்கள் எப்படி தாங்கி இருப்போம், அது எந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு இதுவாக இருந்திருக்கும்னு தெரியாது. அப்போ இறந்ததே அதுவே எங்களால் தாங்க முடியல. எங்களை விட்டு போனது, எங்களை கடைசி நிமிடத்தில் எங்களை பார்த்ததும் சரி, நாங்கள் அவருக்கு ஈமச்சடங்கு பண்ணும்போதும் சரி. ஆனால் கோவிட்டில் ஒரு ப்ரொசீஜர், அதாவது ஒரு இது ஒன்று வச்சுருந்தாங்க. தெரியும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். இத்தனை பேர் தான் வரணும், இவங்க தான் இருக்கணும் அப்படிலாம். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு கல்யாணத்துக்கு மாதிரி ஜனங்க வந்தாங்க. அப்பா எப்படி வாழ்ந்தாரோ கடைசி காலத்தில் அவரை அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை சந்தோஷமாக அனுப்பணும். நாங்கள் வருத்தத்தோடு இருந்தோம். அவரோட அவர் மனநிறைவு பெற்றிருக்கோம். நாங்கள் அந்தளவுக்கு அவருக்கு நாங்கள் செஞ்சோம். ஏன்னா எங்களையெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டாரு எங்கள் அப்பா அப்படின்னு வரும்போதே ஒரு தனி ஸ்பெஷல் வந்துடும் எங்களுக்கெல்லாம். நாங்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் 5 பொண்ணுங்க 2 பசங்க. எங்கள் அப்பாவுக்கு மொத்தம் நாங்கள் 5 பொண்ணுங்க 2 பசங்க, மொத்தம் நாங்கள் 7 பசங்க. அம்மாவுக்கு மொத்தம் 10 பேர். அதில் ஒருத்தர் இறந்துட்டார், 2 பேர் ஒருத்தர் அபார்ஷன் ஆகிட்டார், ஒரு பாப்பா இறந்து போச்சு. அது மாதிரி மொத்தம் அம்மா 10 பேர். எங்கள் அம்மாவுக்கு ஒரு பட்டப்பேர் இருக்குது, மக்களை பெற்ற மகராசின்னு. கண்ணாடி போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க தான். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம
போயிட்டு தெய்வத்தை கும்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலையே இருக்குது 2 தெய்வங்கள், அப்பா ஒன்று, அம்மா ஒன்று. அந்த 2 தெய்வங்களை நம்ம மதிக்காமல் நம்ம எங்கெங்கே தான் கோவில் இருக்குதுன்னு சர்ச் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி பெரிய பெரிய கோவிலெலாம் போய் புண்ணியத்தை கேட்டாலும் கிடைக்காது. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம அப்பா அம்மா தான் நம்மளுக்கு முதல் தெய்வம். அவங்கள வணங்குங்க. அப்பாவை மிஸ் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு கஷ்டம் அப்பா அம்மாவை அப்படிங்கிறத பற்றி அனுபவபூர்வமாக அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என் அப்பாவை நான் மிஸ் பண்ணிட்டேன். அது மாதிரி இறந்தால் மட்டும்தான் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அப்பா அம்மாவை பார்த்துக்காம முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுறீங்க. நீ பார்த்துக்கோ நான் பார்த்துக்கோன்னு சொல்லி அடிச்சுக்கிறீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. அவங்க அன்றைக்கி நம்மளை யோசிச்சுருந்தாங்கன்னா, இவ்வளோ யோசிச்சுருந்தாங்கன்னா நம்ம இந்த பூமிக்கே வந்திருக்க மாட்டோம் இல்லையா? அவங்களுக்கு வாரிசு வேணும்னு பெற்றுக்கல. அப்பா அம்மானு கூப்பிட ஒரு குழந்தை நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? மதிக்கிறதே கிடையாது. வளர்ந்ததுக்கப்புறம் அவங்கள நம்ம மதிக்கிறது கிடையாது. அம்மா அப்பாவை தயவு செய்து கேட்குறேன், எல்லாரையும் ஒரு ரெக்வெஸ்ட்டாகவே கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யாரும் அப்பா அம்மாவை இது முன்னாடி நீங்கள் மரியாதை இல்லாமல் பேசியிருந்தீங்கன்னா கூட இதுக்கு மேலே பேசாதீங்க. அப்பாவும் அம்மாவும் நமக்கு வந்து தெய்வங்கள், சரிங்களா? நம்மளை பெற்றுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, நம்மளை வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு குழந்தை பெற்றுக்கிறதே வந்து இந்த காலத்துலலாம் வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி பார்க்கும்போது எங்கள் அம்மா 10 குழந்தைங்கள பெற்றுருக்காங்க. அதில் நாங்கள் 7 குழந்தைங்க இருக்கோம். எங்கள் 7 பேரையும் முழுசாக பெற்றுக்கும்போது எங்கள் அம்மா வந்து எந்த அளவில் வருத்தப்பட்டிருப்பாங்க, எந்த அளவில் கஷ்டப்பட்டிருப்பாங்க, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க. அப்போ ஏற்பட்ட அம்மாவை நம்ம எப்படி வச்சு பார்த்துக்கிறணும்? அப்பாவை தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அம்மாவையும் மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? அதனால் நான் எப்போவுமே அதில் கரெக்டாக இருப்பேன். எனக்கு எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும், அப்பாவையும் ரொம்ப பிடிக்கும். அப்பா ரொம்ப ஸ்பெஷல். ஆனால் அப்பாவை மிஸ் பண்ணிட்டேன். அம்மாவை மிஸ் பண்ண மாட்டேன். என் உடம்புல உயிர் எனக்காக கடவுள் படைக்கப்பட்ட என் உயிர் இருக்கிற வரைக்கும், என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்குவேன். எனக்கு அப்புறம் எப்படின்னு தெரியலை. எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவங்க எங்கள் அண்ணா, எங்கள் அண்ணி. மஞ்சள் கலர் ஷர்ட் வந்து என் தம்பி பையன், பச்சை கலர் கவுன் வந்து என் தங்கச்சி பொண்ணு, பிங்க் கலர் ஷர்ட் போட்டு ஒருத்தருக்கா இருப்பாருங்க, பிங்க் கலர் டிஷர்ட். அவர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி 3 வயசு 4 வயசு 2 வயசு குழந்த கிடையாது, 16 வயசு குழந்த. அவருக்கு கருவில் இருக்கும்போதே வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வளர்ச்சி இல்லை, இந்த குழந்தை உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் அபார்ட் பண்ணிவிடுங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனாலும் நாங்கள் பண்ணலை. ஒரு குழந்தைய வந்து கருவில் கலைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சும் கூட ஏன் இந்த மாதிரி பெற்றுக்கிட்டீங்கன்னு கேட்குறீங்களா? இந்த குழந்தை இப்படியே எங்கள் அக்காவை சொன்னால், இவன் குழந்தையாகவே கடைசி வரைக்கும் இருக்கட்டும் என் கூட, அவனை நான் இல்லாமல் பண்ண மாட்டேன், என் குழந்தையாகவே எனக்கு கடைசி வரைக்கும் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டா. அந்த பிங்க் கலர் சாரீ கட்டிகிட்டு இருக்கா பாருங்கள், அவளோட பாப்பா தான் அது. இந்தா பாருங்கள், ஃபேஸ் என்னால் ஃபுல்லாக காட்ட முடியல, ஏன்னா வீடியோ நான் எடுத்திருந்தா உங்களுக்கு எல்லோரையும் கரெக்டாக காட்டியிருப்பேன். இந்த பாருங்கள், தெரியுதா ஃபேஸ்? அக்கா ஃபேஸு. அக்காவுக்கும் மாமா இல்லை, மாமா இறந்து 9 வருஷம் ஆகிடுச்சு. அப்பா இப்போ ரீசெண்டாக இறந்து 5 வருஷம் ஆகுது. அக்காவோட வீட்டுக்கார் மாமா வந்து எங்கள் தாய் மாமாவை தான் கொடுத்தோம். அதனால் ப்ளட் ரிலேஷனில் மேரேஜ் பண்ணதுனால அப்படி இருக்குமா அப்படின்னு கூட யோசித்தோம். டாக்டர்ஸ் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறாங்க, ஏதோ ஒரு. ஆனால் அப்படி பார்த்தா ப்ளட் ரிலேஷன் தான் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும். நாங்கள் எல்லோரும் நல்லா தான் இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் எந்த ஒரு குறையுமே கடவுள் கொடுக்கல. அப்படின்ற பட்சத்தில் ஏன் எங்கள் அக்கா குழந்தைக்கு மட்டும் இந்த கடவுள் இந்த குறையை கொடுத்தாருன்னு தெரியல. எங்கள் அப்பா யாருக்குமே பாவம் பண்ணதே கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா வந்து புண்ணியந்தான் பண்ணியிருக்காரு. அவரை சுற்றி எப்போவுமே 10 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. கேங் லீடர்னு தான் சொல்லுவாங்க. 10 பேர் இருப்பாங்க எப்போவுமே எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் அப்பா வந்து அந்த 10 பேருக்கு செலவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். டீ செலவுலேருந்து, டிஃபன் செலவுலேருந்து, சாப்பாடு செலவுலேருந்து எப்போவுமே எல்லாமே பார்ப்பார். கஷ்டப்படுற காலத்துலேயே அப்படி பார்க்குறவர். அதனால் ஆனால் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். எங்கள் மேலெலாம் அவரோட கை நுனி விரல் கூட எங்கள் மேலெலாம் பட்டதில்லை. எங்களெல்லாம் அவ்வளோ செல்லமாக பார்த்துக்கிட்டாரு. ஆனால் நாங்கள் அவரை மிஸ் பண்ணிட்டோம்.
போயிட்டதுக்கப்புறம் போயிட்டாங்களே அப்படின்னு அழுகிறத விட இருக்கும்போது அவங்கள பார்த்துக்கோங்க. எல்லாருக்குமே அதுதான் சொல்கிறேன். இருக்கும்போது பார்த்துக்கோங்க. அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தாதீங்க. அம்மா எதுக்காக சிரிக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் அப்பாவுக்கு ஆர்த்தி காட்டும்போது ஐயர் சொன்னார், ஆசை பொண்ணும் ஆசை மருமகனும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்பா கிட்ட, மாமனார்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கோப்பா, என் ஃபைனான்ஸ் நல்ல மாதிரியாக மூவ் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கோப்பான்னு. அதுதானே நமக்கு எப்போவுமே அப்படின்னு என் வீட்டுக்கார் சொன்னார். அதுக்காக அம்மா சிரித்தாங்க. இப்போ ஆரத்தி காட்டுறது வந்து எங்கள் அண்ணன், அதாவது எங்கள் பெரியம்மா பையன், எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணி, எங்கள் அண்ணியோட பையன். அவன் போட போகிறான் பாருங்க. அவன் இதில் என்ன ஒன்றுன்னா, ஃபோட்டோ எடுக்க சொல்லி எங்கள் வீட்டுக்கார் சொல்ல, எங்கள் அண்ணன் வந்து பக்கத்தில் நிற்க, இது ஃபோட்டோ இல்லை வீடியோன்னு சொல்ல, ஏன் வீடியோ வந்தால் நாங்கள் போஸ்ட் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு என் புருஷன் கேட்குறாரு. பாருங்கள், நாங்கள் எப்போயுமே ஜாலி ஃபேமிலிங்க. எங்கே இருந்தாலும் நாங்கள் ஜாலியாக இருப்போம். அப்பா கூட இல்லைங்கிற வருத்தம் வந்து மனசில் இருக்குது. இருந்தாலும் வந்து ஐயர் சொன்னார், நீங்கள் யாருமே அழக்கூடாது, அழாமல் திதி கொடுக்கணும். ஏன்னா அவங்க இன்றைக்கி வருவாங்க. இன்றைக்கி நீங்கள் அவங்கள அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து அவங்க கஷ்டப்படுவாங்க. அதனால் நீங்கள் மன சந்தோஷமாக இருங்க. அவர் நீங்கள் சந்தோஷப்படுறத பார்த்து அவரும் சந்தோஷப்படுவார் அப்படின்னாங்க. இது என்னோடய தங்கச்சி வீட்டுக்காரர். அவங்க ஆசீர்வாதம் அப்பாவுக்கு ஆரத்தி காட்டி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அவன் என் தங்கச்சியோட பொண்ணு. அந்த க்ரீன் கலர் கவுனு, இந்த பிங்க் கலர் டிஷர்ட் போட்ட வேண்டாம் 16 வயசு குழந்தைன்னு சொன்னால அவன். பாருங்கள், யாராவது மருத்துவர் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் முடியும் அப்படின்னா ஹெல்ப் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். ஏன்னா அக்கா வந்து சிங்கிள் பேரண்ட்டாக தான் வளர்க்குறாங்க. அக்காவோட பொண்ணு அக்கா பொண்ணு, பையன் வரல, வேலைக்கு போயிருக்காரு. பையன் ஒன்று பொண்ணு ஒன்று, அந்த குட்டி பையன் ஒன்று. இந்த இருக்காங்க பாருங்கள், ப்ளூ கலர் சாரீ இப்போ வராங்க இல்லையா, ஒயிட்டா, அவள் வந்து என்னோட இன்னொரு தங்கச்சி. நாங்கள் மொத்தம் 5 பொண்ணு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி. இது என் தம்பி பையன், சின்ன பையன். கூப்பிட்டு வந்து ஃபோட்டோவில் காமிக்கிறான் ஃபேஸை. அவன் அப்படியே கேமராவை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான் அழாமல். என் தம்பி நல்லா கலராக தான் இருந்தான். என் தம்பி கூட கலராக தான் இருப்பான். வெயில் சுற்றி காக்கா மாதிரி சுற்றுனதுனால அப்படி ஆகிட்டேன். அங்கே பாருங்கள், என் சின்ன மருமக எட்டி பார்க்குறா. இந்த க்ரீன் கலர் சாரீ வந்து என் தம்பி ஒய்ஃபு என் பக்கத்தில் நிற்கிறது. என் தம்பி ஒய்ஃபு எல்லோரும் நாங்கள் வந்து ஒன்றா இருந்தோம். நேற்று கோவிலில் பண்ணோம். நாங்கள் மெயினாக சொல்லணுன்னா கோவிலில் பண்ணோம். அந்த ஒருத்தர் என்ட்ரி கொடுக்குறாரு பாருங்கள், அவர் தான் எங்கள் பெரிய பையன். இவர் போய் எங்கள் நடு பையன், இவர் போய் ஒய்ஃபு கூட பக்கத்தில் நிற்கிறாரு. எங்கள் பெரிய மருமக மிஸ்ஸிங். அவங்க கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே நிற்கிறாங்க. அவங்க வரக்கூடாது அப்படிங்கிறதுனால வரலை. இது எங்கள் பெரிய பையன், எங்கள் பேரன் வந்திருக்காரு. இப்போ எங்கள் பேரன் வந்து எங்கிட்ட வந்துடுவார். எங்கள் பையன் வந்து ஆசீர்வாதம் வாங்குவார் தாத்தா கிட்ட. ஐயர் சொல்கிறாரு, ஆசீர்வாதம் வாங்கிக்கோப்பா தாத்தா கிட்ட அப்படின்னு. எங்கள் பையன் வந்து தாத்தாவுக்கு அட்சதை போட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆரத்தி காட்ட சொன்னார் ஐயர். ஆரத்தி காட்டுப்பா. நான் காட்டலாமா சின்ன பையன்னா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இன்றைக்கி எல்லாருமே செய்யலாம் அப்படின்னு சொன்னார். அதனால் செய்கிறான். எங்கள் அப்பாவுக்கு இவங்களாம் ரொம்ப செல்ல பசங்க. பேரனுங்களாம் வளர்க்கல, இவங்களை எல்லாரையும் பசங்களாக வளர்த்தாரு எங்கள் அப்பா. எங்களை எப்படி வளர்த்தாரோ அது மாதிரி தான் என் பசங்களையும் வளர்த்தாரு. குடுமி போட்டுட்டு ஆட்டிகிட்டு இருக்கான் பாருங்கள். அவனுக்கு இன்னும் அந்த 4 நாள் கழித்து அந்த குடுமி இருக்காது. இன்னும் 4 நாள் தான். வர சண்டே அந்த குடுமி காலி. மொட்டை அடிச்சிருவாங்க. எங்கள் பேரனுக்கு நான் எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்குறேன். இது என் சின்ன மருமக வந்து விழுந்து கும்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விழுந்து கும்பிடலாம் அப்படிங்கிறாங்க.
அவங்க ஏன் அதை கேட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸ். சரிங்களா? அதான் இவங்க என் அண்ணி வந்து போஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ வந்து இதில் ஒரு என்ட்ரி ஒருத்தர் மாஸ் என்ட்ரி ஒருத்தர் கொடுப்பார் பாருங்க, அவர் தான் நீங்கள் பார்க்கணும். அவர் வந்து உங்களோட ஃபேவரட் தான். அவர் தான் மாஸ் என்ட்ரி ஒருத்தர் கொடுப்பார், பார்த்துக்கிட்டே இருங்க. அட யாருமா இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருக்க, யாருமே காணோம் அப்படின்றீங்களா? இதான் வந்துட்டார் பாருங்க. வந்துட்டார்ல, யாருன்னு பார்க்குறீங்களா? உங்கள் மேடி தான். மேடி வந்து ஃபைனான்ஸ் கலெக்ஷன் போயிருந்தார், வர லேட் ஆயிடுச்சு. வந்த உடனே தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோப்பா அப்படின்னாரு. வாங்கிட்டாரு. அப்படியே நின்றுட்டு இருந்தார். விழுந்து கும்பிடுப்பா அப்படின்னாரு ஐயர். அதனால் விழுந்தும் கும்பிட்டுட்டாரு. அவ்வளோதான், விழுந்து கும்பிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது வீடியோ சொல்லுங்கள் கமெண்ட்டில். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.